கண்ணதாசன்கிட்ட முதல்ல கடைபிடித்த அந்த எளிமை, அவ்வளோ ஒரு மொழிக்கு சொந்தக்காரர் அவர். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் மெத்த படித்தவங்க பண்டிதர்களே கூட அவரோட வந்து நிற்க முடியாத அளவுக்கான அந்த மொழியின் மேலே அவருக்கு இந்த காதல். 8வது 9வது படித்த ஒரு மனுஷன், அவ்வளோதான். யாப்பு வந்து ஒரு ஆகச்சிறந்த சாகித்யம் கொண்டவனே அவரை மாதிரி வேகமாக யாப்பு சொல்ல முடியாது, வெண்பா சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வெண்பா சொல்லியிருக்காரு. இன்னொன்று, நம்ம மரபு கவிதையினுடைய கடைசி ஆகச்சிறந்த கவிஞனா அவர் சொல்லலாம். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே அப்படி புதுக்கவிதை காலகட்டம் வந்துடுச்சு. புதுக்கவிதை வந்த பிறகுமே கூட கண்ணதாசன் மரபு கவிதை தான் எழுதிட்டு இருந்தார். மரபு தாண்டா சரின்னு சொல்லிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் அவர். ஆனால் அந்த மரபில் ஒரு எளிமை. ஆமாம், அவ்வளோ எளிமை. எளிமை மட்டும் இல்லை, மற்ற மரபு கவிஞர்களுடைய பாடுபொருள்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் இன்டலெக்சுவலாக கொஞ்சம் மேலோக்கி இருக்கும். கண்ணதாசனுடைய பாடுபொருளுமே பார்த்தீங்கன்னா எளிய மனிதர்களுக்கான பாடுபொருளாக இருக்கும். கவிதைகள் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும்.